அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக தினசரியாக 50 மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்க்க இருக்கிறேங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மீதி இருக்கக்கூடிய நாட்களில் செப்டம்பர் 14 முன்பு வரை பார்த்திங்கன்னா தினசரியாக 50 வினாக்களுக்கான விடை குறிப்பில் பார்க்க இருக்கிறேங்க. இந்த மாதிரி தேர்வுகளை எழுத விருப்பம் இருக்கிறவங்க ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. அதில் ஜாயின் பண்ணிக்காங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெற்றி பெறுவதற்கு மிக உதவியாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி தேர்வு விடை குறிப்புக்கான வினாத்தாளை நீங்கள் எழுதி பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டங்கள் உருவாக்குவதற்கு அரசமைப்பு சட்ட விதி 29(2) தடையாக இருக்காது என்று குறிப்பிடும் சட்ட விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்ட விதி 15(4). சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டங்கள் உருவாக்குவதற்கு அரசமைப்பு சட்ட விதி 29(2) தடையாக இருக்காது என்று குறிப்பிடும் சட்ட விதி எதுனா சட்ட விதி 15(4). கேள்வி 2, அரசு பணியில் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத அனைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பணி நியமனங்களில் இடஒதுக்கீடு வழங்க மேற்கொள்ளப்படும் செயல்களுக்கு எவ்விதி தடையாக இருக்காது? சட்ட விதி 16(4). கேள்வி 3, இன மத மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் வெளியிட்ட ஆண்டு. இன மத மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் வெளியிட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18, 1992. 4, ஜான் ரால்ஸ் சிறந்த படைப்புகளில் பொருந்தாதது எது? அதாவது ஜான் ரால்ஸ் எழுதிய நூல்களில் ஆண்டு தவறாக தந்திருக்காங்க. நீதி கோட்பாடு எப்போ எழுதப்பட்டதுன்னா 1971. சரி. நேர்மையான நீதி என்ற நூல் 1985 எழுதப்பட்டது. சரி. அரசியல் தாராளவியல் நூல் 1993 எழுதப்பட்டது. மக்களின் சட்டம் என்ற நூல் பார்த்தீங்கன்னா 92 எழுத கிடையாது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி தான். இங்கே ஜான் ரால்ஸ் சிறந்த படைப்புகள் பொருந்தாது. மக்களின் சட்டம் எப்போ எழுதப்பட்டதுன்னா 1993 எழுதப்பட்டது. கீழே அதுக்கான குறிப்பு தரப்பட்டுள்ளது. கேள்வி 5, மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டும் வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டுமிராண்டித்தனமானது என்று கூறியவர் யார்? தந்தை பெரியார். கேள்வி 6, காக்கா கலேல்கர் அவர்களின் தலைமையில் சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? காக்கா கலேல்கர் அவர்களின் தலைமையில் சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 1953. கேள்வி 7, முதல் உறுதிப்படுத்தும் ஆணை குடியரசுத் தலைவர் ஜான் எஃப் கென்னடி அவர்களால் வெளியிடப்பட்ட ஆண்டு 1961. கேள்வி 8, எந்த ஆண்டில் இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது? எந்த ஆண்டில் இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று அறிவித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1835. கேள்வி 9, ரைத்துவாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு முதலில் பணிக்கப்பட்டவர் யார்? ரைத்துவாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு முதலில் பணிக்கப்பட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். அதற்கடுத்து இரண்டாவதாக இந்த ரைத்துவாரி முறை மீது ஆய்வு செஞ்சவர் தாமஸ் மன்றோ. கேள்வி 10, சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதியுதவி திட்டங்களை எந்த ஆண்டு அறிவித்தது? சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதியுதவி திட்டங்களை எந்த ஆண்டு அறிவித்தாங்கன்னா 1885. கேள்வி 11, கூற்று 1 கூற்று 2 இதில் எது சரின்னு பார்க்கலாம். கூற்று 1, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரிமன் கிரே என்பவர் செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார். திரிமன் கிரே என்பவர் தான் செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்வார். அந்த அறிக்கையை பரிசீலித்த அரசு 1892
1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்கியது. இதுதான் பஞ்சமி நிலம் என அழைக்கப்பட்டது. ஸோ அப்போ கூற்று 1, 2 சரி. கேள்வி 12. சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு. சென்னை மாவட்ட அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பிற்காக வகுப்பாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1892. அதே பஞ்சமி நிலம் வழங்கப்பட்ட ஆண்டும் 1892 தான். வகுப்பாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டும் 1892 தான். கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் இந்தியா வந்த ஆண்டு எப்பொழுது? கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்தது 1913. கேள்வி 14. பிராமணர் அல்லாதர் அறிக்கையை வெளியிட்டவர் யார்? பிராமணர் அல்லாதர் அறிக்கையை வெளியிட்டவர் சர் பிட்டி தியாகராயர். கேள்வி 15. பொறுத்துக. தென்னிந்திய சுதந்திர சங்கம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1916. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை வெளியிடப்பட்ட ஆண்டு 1921. முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1953. இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1979. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் காக்கா கலேல்கர் தலைமையில் 11 பேர் கொண்ட குழு அமைச்சிருப்பாங்க. இது எப்போ அமைச்சாங்கன்னா ஜனவரி 29, அதாவது 29/1/1953 தான் முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் காக்கா கலேல்கர் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. 11 பேர் கொண்ட குழு இருக்கும். இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பிந்தேஸ்வர் பிரசாத் மண்டல் கமிஷன் சொல்லுவாங்க ஷார்ட்டாக. அவருடைய முழு பெயர் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல். எப்போ அமைச்சாங்கன்னா 1979 அமைச்சிருப்பாங்க இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையம். இந்த இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் செயலர் வந்து எஸ்எஸ் கில். கேள்வி 16. எல்லா அரசு பணிகளிலும் பிராமணர் அல்லாதவர்களை அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்று கருதி வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். கிறித்துவர்கள், முகமதியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என அனைவருக்கும் அரசு பணிகளில் அமர்த்தப்பட வேண்டும். இதற்கான ஒரு நிலையான ஆணை வெளியிட வேண்டும். 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் 75% அளவு மக்களை அது அடையும் வரை 7 ஆண்டு காலம் வரை அமலில் இருக்கும் வண்ணமும் இவ்வாணை அமலில் இருக்க வேண்டும் எனும் தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சட்டசபை உறுப்பினராக இருந்த முனுசாமி. கேள்வி 17. எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று பேசியவர் யார்? எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று பேசியவர் டாக்டர் சி நடேசனார். இந்த வேலைவாய்ப்பில் வந்து இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு தீர்மானத்தை தான் கொண்டு வந்திருப்பார் முனுசாமி. அந்த முனுசாமி கொண்டு வந்த தீர்மானத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொண்டது முன்மொழிந்தது பார்த்தீங்கன்னா சார் ஆர்கே சண்முகம் வந்து முன்மொழிஞ்சிருப்பார். அதை பற்றி பெருமையாக பேசும்போது தான் இந்த கருத்தை வந்து சொல்லியிருப்பார். யார்? டாக்டர் சி நடேசனார். எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று பேசியவர் டாக்டர் சி நடேசனார். 18வது கேள்வி. 1925ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அரசு கல்வி வேலைவாய்ப்புகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? அப்போ 1925 காஞ்சிபுரம் பிளேஸில் காங்கிரஸ் மாநாட்டு நடக்குது. அந்த மாநாட்டில் கல்வி வேலைவாய்ப்புகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் கொண்டு வந்திருப்பார். ஆனால் இந்த தீர்மானம் தோல்வியில் முடிஞ்சிருக்கும். டேஸ் வாக்கில் ரா முத்தையா அவர்களின் தலைமையில் நீதி கட்சி செயல்பட்ட போது அவர் அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணையின் மூலம் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது. எப்போனா 1928ஆம் ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னா ரா முத்தையா அவர்கள் வந்து தலைமையில் நீதி கட்சி பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் தான் அரசு துறைகளில் குறிப்பாக எல்லா துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணையின் மூலம் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது. எப்போ? 1928. யார் தலைமை தாங்கினது நீதி கட்சியில்? அப்போது ரா முத்தையா. கேள்வி 20.
தமிழகத்தில் வகுப்புவாரி ஆணை பின்பற்றப்படுவதால் மருத்துவக் கல்லூரிகளில் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என கூறி செண்பகம் துரைராஜன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ஆண்டு. செண்பகம் துரைராஜன் என்பவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ஆண்டு 1951. இவர் வழக்கு தொடர்ந்த பிறகு இந்த வகுப்பாரி ஆணையை வந்து உயர்நீதிமன்றம் கேன்சல் பண்ணியிருக்கோம். அதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருப்பாங்க. பின்னர் படிப்படியாக வந்த காலகட்டத்தில் பொறுப்பேற்ற ஆட்சியாளர்கள் தான் நமக்கான இடஒதுக்கீட்டை பெற்று தந்திருப்பாங்க. கேள்வி 21. யாருடைய ஆட்சி காலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது? யாருடைய ஆட்சி காலம்னா கலைஞர் மு கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் பிற்படுத்தப்பட்டோருடைய நலன் குறித்து ஆராய்ந்திட சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. கேள்வி 22. தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட 69% இடஒதுக்கீடு குறித்த தமிழ்நாடு அரசின் தனிச்சட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த ஆண்டு எப்பொழுது? தமிழ்நாட்டில் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா 69% இடஒதுக்கீடு இருக்கும். குறிப்பாக இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்தில் இல்லாத ஒரு சிறப்பம்சம் மிக முக்கியமானது என்னென்னா அரசு பணி வேலைவாய்ப்புகள் கல்வியில் 69% இடஒதுக்கீடு தந்திருப்பாங்க. இந்த 69% இடஒதுக்கீடையும் குறிப்பாக வந்து தனிநபர் சட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் எப்போ ஒப்புதல் அளித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 19, 1994 தான் வந்து ஒப்புதல் தந்திருப்பாங்க குடியரசுத் தலைவர். எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் தமிழக அரசின் இடஒதுக்கீடு சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது? எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இந்த தமிழக அரசு இடஒதுக்கீட்டு சட்டம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில் இணைச்சாங்கன்னா 76வது சட்ட திருத்தம். ஸோ இந்த சட்ட திருத்தத்தின் வழியாக தான் 9வது அட்டவணையில் வைக்கப்பட்டுள்ளதால் நம்மளுடைய இடஒதுக்கீட்டை வந்து இன்னும் கேன்சல் பண்ண முடியல. ஏன்னா மற்ற எல்லா ஸ்டேட்லையுமே இடஒதுக்கீடு 50% மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்திருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 69% ஃபாலோ பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ரீசனாக அமைந்தது அன்றைய காலகட்டத்தில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் தான் இந்த 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருப்பாங்க. குறிப்பாக வந்து 9வது அட்டவணையில் சேர்த்திருப்பாங்க. தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீடு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீடு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 1992 நவம்பர் 16 வந்திருக்கும். நாம் இந்த 69% வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்ததே ஜூலை 19, 1994 தான். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை முன்தேதியிட்ட காலத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்னா 1992 நவம்பர் 16 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 25வது கேள்வி. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பற்றி குறிப்பிடும் சட்ட விதி. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை அமைப்பதற்கு வழிவகுக்கும் சட்ட விதி பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 340. கேள்வி 26. தோட்டாக்களால் அல்ல வாக்குச்சீட்டினால் என கூறியவர் யார்? தோட்டாக்களால் அல்ல வாக்குச்சீட்டினால் என கூறியவர் மாவோ. கேள்வி 27. நிரந்தர நிலவரி திட்டம் முதலில் எங்கு அறிமுகமானது? நிரந்தர நிலவரி திட்டம் முதல்ல வங்காளத்தில் அறிமுகமானது. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு எந்த ஆண்டில் நிறைவு பெற்றது? ஜமீன்தாரி முறை ஒழிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டில் நிறைவு பெற்றது? ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம் 1955 ஏற்படுத்தியிருப்பாங்க. ஒழிப்பு வந்து முழுமையாக நிறைவடைந்தது 1956 நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் நில உச்சவரம்பு முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது? தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து நில உச்சவரம்பு முதன்முறையாக வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1961. தமிழ்நாட்டில் நில உச்சவரம்பு முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1961. கேள்வி 30. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எப்பொழுது? ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது 1980. இது மறுசீரமைக்கப்பட்டது 1999 மறுசீரமைச்சிருப்பாங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1980, மறுசீரமைக்கப்பட்ட ஆண்டு 1999. கேள்வி 31. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்த திட்டம் ரிலேட்டடாக வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005. முதல் தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 1948. 33வது கேள்வி. 1951 இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தன?
1951 இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்ததுன்னா 5 பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தன. அதே 2012 பொதுத்துறை நிறுவனங்கள் எண்ணிக்கை 225 உயர்ந்திருக்கும். 1951 முதலீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29 கோடி இருந்தது. அதே 2012 முதலீடு 7.3 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கும். ஸோ 1951 இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தன? 5 பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தன. அதே 2012 225 உயர்ந்திருக்கும். 1951 முதலீடு 29 கோடியாக இருந்தது. 2012 முதலீடு 7.3 லட்சம் கோடியாக அதிகரித்தது. கேள்வி 34, பொருந்தாதது எது? எஃகு தொழிற்சாலைகளில் பொருந்தாதது எது? பிலாய் சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் இருக்குது. ரூர்கேலா எஃகு தொழிற்சாலை ஒடிசாவில் இருக்குது. துர்காப்பூர் தொழிற்சாலை மேற்கு வங்கத்தில் இருக்குது. பொக்காரா ராஜஸ்தான் இருக்கானா? கிடையாது. பொக்காரா எஃகு தொழிற்சாலை ஜார்க்கண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி. பொக்காரா எஃகு தொழிற்சாலை எங்கே இருக்குது? ஜார்க்கண்டில் இருக்குது. கேள்வி 35, பாரத மிகு மின் நிறுவனம், அதாவது பெல்னு சொல்லலாம், பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிடெட்னு சொல்லுவாங்க. இந்த பாரத மிகுமின் நிறுவனம் முதலில் எங்கு நிறுவப்பட்டது? ஃபஸ்ட்டு பெல் எங்கே நிறுவியிருப்பாங்கன்னா போபாலில் தான் நிறுவியிருப்பாங்க. இது இல்லாமல் இந்தியாவில் திருச்சி, ஹைதராபாத், ஹரித்வாரில் பெல் நிறுவனங்கள் நிறுவப்பட்டுள்ளன. 36வது கேள்வி, திட்டக்குழு நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது? திட்டக்குழு நிறுவப்பட்ட ஆண்டு 1950. கேள்வி 37, வறுமை ஒழிப்பிற்கு எந்த 5ஆண்டு திட்டத்திலிருந்து முக்கியத்துவம் வழங்கப்பட்டது? வறுமை ஒழிப்பை பொறுத்தவரையும் 4வது 5ஆண்டு திட்டத்திலிருந்தே முக்கியத்துவம் தந்திருப்பாங்க. கேள்வி என்ன? வறுமை ஒழிப்புனாவே 5வது 5ஆண்டு திட்டம்னு சொல்லலாம். ஆனால் எந்த 5ஆண்டு திட்டத்தில் முக்கியத்துவம் தந்தாங்கன்னா 4வது 5ஆண்டு திட்டமான 1969 to 74 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. திட்டக்குழு கலைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? திட்டக்குழு கலைக்கப்பட்ட ஆண்டு 2015. நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 2015. கேள்வி 40, இந்திய அறிவியல் நிறுவனம் 1909 எங்கு நிறுவப்பட்டது? இந்திய அறிவியல் நிறுவனம் 1909 பெங்களூரில் நிறுவப்பட்டது. இந்த இந்திய அறிவியல் நிறுவனத்தை பொறுத்தவரையும் ஆங்கிலத்தில் ஷார்ட்டாக IISCன்னு சொல்லுவாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ன்னு சொல்லலாம். இது யாருடைய உதவியால் தொடங்கியிருப்பாங்கன்னா JRD டாடா மற்றும் மைசூர் மகாராஜா ஆகியோரின் நிதி உதவியில் தொடங்கியிருப்பாங்க. 41வது கேள்வி, டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது? டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1945. இந்த டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தை பொறுத்தவரையும் முனைவர் ஹோமி ஜே பாபா என்பவரின் முன்னெடுப்பில் டாடா என்பவரின் நிதி உதவியுடன் தொடங்கியிருப்பாங்க. இதை ஷார்ட்டாக TIFRன்னு சொல்லுவாங்க. டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. TFIR விரிவாக்கம் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். கேள்வி 42, தேசிய வேதியியல் ஆய்வகம் எங்கு அமைக்கப்பட்டது? தேசிய வேதியியல் ஆய்வகம் புனேயில் அமைக்கப்பட்டது. கேள்வி 43, தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கு அமைக்கப்பட்டது? டெல்லி. கேள்வி 44, இந்தியாவில் எத்தனை வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் உள்ளன? இந்தியாவில் 67 வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் உள்ளன. இந்த 67 வேளாண் பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாட்டில் 3 பல்கலைக்கழகங்கள் உள்ளன. இந்தியாவில் எத்தனை வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் உள்ளன? 67. அதில் தமிழ்நாட்டில் 3 இருக்குது. 45வது கேள்வி, முதல் IIT எங்கு நிறுவப்பட்டது? முதல் IIT காரக்பூரில் நிறுவியிருப்பாங்க. கேள்வி 46, பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சாரிய வினோபாவே. கேள்வி 47, தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1951. கேள்வி 48, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எத்தனை நாட்கள் வேலைவாய்ப்பை ஒரு தனிநபருக்கு வழங்குகிறது? 100 நாட்கள். கேள்வி 49, நீர்ப்பாசன வசதியுள்ள சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் அதிக மகசூலை தருகிற உயர் ரக வித்துக்களான கோதுமை, நெல் ஆகியன பயிரிடப்பட்ட ஆண்டு எப்பொழுது? ஹை ஈல்டு வெரைட்டியை உருவாக்கக்கூடிய கோதுமை நெல்லை ஃபஸ்ட்டு எப்போ பயிரிட்டாங்கன்னா 1965. ரயத் என்பதன் பொருள் யாது? ரைத்துவார் என்றதில் அது ரயத் என்பதன் பொருள் விவசாயி. இந்த வீடியோ பொறுத்தவரையும் 50 வினாக்களுக்கான விடைக்குறிப்புகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. குறிப்பாக யூனிட் 9
பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.